அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆதவ் அர்ஜுனா கட்சி நலனுக்கு எதிராக பேசி வருவது குறித்து நிர்வாகிகளுடன் பேசியுள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறியிருக்கிறார். இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பை தற்போது பார்க்கலாம். கட்சி கட்டுப்பாட்டை மீறுகிற போது, கட்சி நலன்களுக்கு ஊறு விளையும் வகையில் செயல்படுகிற போது தலைவர், பொதுச் செயலாளர் அடங்கிய உயர்நிலை குழுவில் விவாதித்து முடிவெடுக்க வேண்டும் என்பதை ஒரு நடைமுறையாக நாங்கள் கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தலித் அல்லாதவர்கள் எந்த மட்டத்தில் பொறுப்பிலே இருந்தாலும், எந்த அடுக்கிலே பொறுப்பிலே இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை என்று வருகிற போது தலைவர், பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட உயர்நிலை குழுவின் கவனத்திற்கு சென்று அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் எந்த அளவுக்கு முகாந்திரமானவை என்பதை உறுதிப்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் ஒரு நடைமுறையாக கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் தலித் அடையாளத்தோடு இந்த இயக்கம் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்தது. இது முழுமையான ஒரு அரசியல் கட்சியாக மாற வேண்டும் என்பதற்கு வேளச்சேரி தீர்மானம் என்பதை நாங்கள் 2007 நிறைவேற்றினோம். தலித் அல்லாத ஜனநாயக சக்திகள் இந்த கட்சியில் அதிகார மையங்களுக்கு வர வேண்டும், பொறுப்புகளை ஏற்க வேண்டும் என்பதுதான் அந்த தீர்மானம். அப்படி வருகிற போது அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது தலைவருடைய கடமை. அந்த பொறுப்பிலே அவர்கள் தொடர்ந்து செயல்படுவதற்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது. ஆகவேதான் ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய அண்மைக்கால செயற்பாடுகள் கட்சி நலன்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை கட்சி தோழர்கள், முன்னணி தோழர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதை தலைமையின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். நேற்று பொதுச் செயலாளர் உள்ளிட்ட முன்னணி தோழர்களோடு கலந்து பேசியிருக்கிறோம். அதாவது அம்பேத்கர், நான் நூலை முழுமையாக படித்தேன். அதில் அம்பேத்கர் விசாவுக்காக காத்திருந்தேன் என்று எழுதிய அந்த பகுதியை நான் படித்தேன் அப்படின்னு ஒரு பற்றி குறிப்பிட்டிருக்கிறாரு. அம்பேத்கரை பற்றி பேசியிருந்தால் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். ஆனால் அதை அரசியல்படுத்துவார்கள் என்று தெரிந்துதான் நான் முன்கூட்டியே அது வேண்டாம் என்று முடிவெடுத்தேன். அது அவருடைய அரசியல், அதில் நான் கருத்து என்ன. கட்சி நிகழ்வு இல்லாம, அதாவது அது வந்து கட்சியா இல்லாம பார்க்கும் பட்சத்தில் அந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு நீங்க மிஸ் பண்ணீங்களா? தனிப்பட்ட முறையில் திருமாவளவன் மிஸ் பண்ணாங்க. இல்லை, எத்தனையோ நிகழ்ச்சியில் நான் பங்கேற்றிருக்கிறேன். நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறேன். அடுத்த நாள் நேற்று கூட ஐக்கனோக்ளாஸ்ட்ங்கிற ஒரு ஆங்கில நூல், அதே ஆனந்த் டெல்ட்டுடைய அம்பேத்கருடைய குடும்ப உறவினர் எழுதிய வாழ்க்கை வரலாற்று நூல், அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாற்று நூல் நேற்று வெளியிட்டோம். நாங்கள் எல்லாம் அம்பேத்கரை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சி ஓராண்டுக்கு முன்னரே முடிவு செய்தார்கள். என்னுடைய ஒப்புதலையும் பெற்றார்கள். நான் மகிழ்ச்சியோடு அதற்காக 6ஆம் தேதி வேறு எந்த நிகழ்ச்சிக்கும் ஒப்புதல் தராமல் அந்த நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே முடிவு செய்திருந்தேன். ஆனால் அதை அரசியலாக்கி விட்டார்கள். நான் ஏற்கனவே என்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டபடி ஒரு தமிழ் நாளேடு அதை ஏதோ நடக்கக்கூடாத ஒன்று நடக்க இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி, பூதாகரப்படுத்தி, யாருக்கோ செய்தி சொல்வதைப் போல அதை செய்தியாக்கினார்கள். அதிலிருந்துதான் இந்த சர்ச்சை தொடங்கியது. ஆகவே ஒரே மேடையில் நிற்கப் போகிறார்கள் என்பதை ஒரு அதிகாரபூர்வமான அறிவிப்பாக இல்லாத நிலையிலேயே அதை அரசியலாக்கினார்கள் என்றால், 2 பேரும் ஒரே மேடையில் நின்றால் என்ன மாதிரி அரசியல்படுத்துவார்கள்? ஆகவே இப்படிப்பட்ட சக்திகளிடமிருந்து எமது கட்சியை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் இந்த முடிவை எடுத்தேன். விரிவாக்கத்திற்காக இடம் கையகப்படுத்தி
ஏற்கனவே மக்கள் போராட்டத்தில் இருக்கிற போதே என்னிடம் தொடர்பு கொண்டார்கள், அதை பற்றி பேசினார்கள். ஒரு அரசு கூட கேட்குறாங்க. நான் அரசு அதிகாரிகளிடம், உயர் அதிகாரியிடம் அதை பற்றி பேசியிருக்கிறேன். மேலும் அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன என்பதை தெரிந்து விவரமாக முதல்வருடைய கவனத்திற்கு ஒரு கோரிக்கை மனுவாக நாங்கள் வழங்குவோம். வெள்ள நிவாரண நிதி வந்து 940 கோடி தான் மத்திய அரசு கொடுத்திருக்காங்க. தமிழக அரசு வந்து 2000 கோடி கேட்டிருக்காங்க. 2470 கோடி. நீங்க இப்ப நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புறீங்களா? ஏற்கனவே நானும் ரவிக்குமார் அவர்களும் நேராக போய் அந்த இணை அமைச்சர் நித்யானந்த ராய் அவர்களை சந்தித்து தமிழ்நாடு அரசு எவ்வளவு கோரி இருக்கிறதோ அந்த நிதியை அப்படியே நீங்கள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி விசிக தலைவர்கள் மீதான புகார்களில் உயர்நிலை குழு கூடி முடிவு செய்யும் என்றும் தற்போது ஆதவ் அர்ஜுனா விவகாரத்தில் விரைவில் முடிவு எடுக்கப்படும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தற்போது செய்தியாளர்கள் மத்தியில் கூறியிருக்கிறார்.